இன்றைய தினம் விசுவாசத்தை குறித்து நாம் தியானிப்போம். விசுவாசம் நம்மை ரட்சித்து நமக்கு சமாதானத்தை தரும். விசுவாசம் நமக்கு இருக்கும் வியாதியிலிருந்து விடுதலை தரும். ஆனால் நம் விசுவாசம் யார் மீது உள்ளது? மனிதர்கள் மீதா, நாம் வைத்திருக்கும் பணத்தின் மீதா, அல்லது இயேசுவின் மீதா? லூக்கா 8 43 முதல் 48 வரை தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் மருத்துவர்களை நம்பி மருந்துக்கே செலவழித்த ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நம்பி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அந்த ஸ்திரீக்கு பெரும்பாடு நின்று போயிற்று. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து கூறினார், மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அந்த ஸ்திரீ தன்னிடம் உள்ள ஆஸ்தியை எல்லாம் மருத்துவர்களுக்கே செலவு செய்தும் அந்த ஸ்திரீக்கு சுகம் கிடைக்கவில்லை. மருத்துவர்களால் சுகம் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் கொடுத்த மருந்துகளால் சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் அந்த ஸ்திரீக்கு சுகம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, அந்த மகளுடைய விசுவாசத்தின்படியாக அந்த மகளுக்கு ரட்சிப்பும் சமாதானமும் கிடைத்தது. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாமும் கூட நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? நம்முடைய திறமையை நம்பி இருக்கிறோமா? நம்மிடம் உள்ள ஆஸ்தியை நம்பி இருக்கிறோமா? அல்லது நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை நம்பி இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுப்பார். லூக்கா 17 10 குஷ்டரோகிகள் இயேசுவை நோக்கி, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்றார்கள். 10 பேரும் சுகம் பெற்றார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் இயேசுவுக்கு நன்றி சொல்ல திரும்பி வந்தான். இயேசு அவனை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 10 பேர் சுகம் பெற வந்தார்கள். 10 பேருக்குமே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஆனால் ஒருவன் மாத்திரமே இயேசுவிடம் திரும்பி வந்தார். இன்னைக்கு அநேகர் இயேசுவிடம் வந்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறின உடனே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு திரும்ப சென்று விடுகிறார்கள். இயேசுவை யாரும் பின்பற்றுவது கிடையாது. ஆனால் இந்த 10 பேரில் அந்த ஒரு குஷ்டரோகி மாத்திரம் விசுவாசத்தோடு இயேசுவிடம் திரும்ப வந்து நன்றி சொன்னார். இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த 9 பேருக்கும் வெறும் சுகம் மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் இந்த குஷ்டரோகிக்கு மாத்திரம், திரும்பி வந்த இந்த குஷ்டரோகிக்கு மாத்திரம் இயேசு ரட்சிப்பையும் வழங்கினார். லூக்கா 18 35 முதல் 43 வரை ஒரு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். இயேசு அந்த குருடனை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று அநேகர் நாம் இயேசுவை நோக்கி கத்துகிறோம், கதறுகிறோம், அப்பா பிதாவையும் கூப்பிடுகிறோம், அநேக ஜபங்களை ஏறெடுக்கிறோம், அந்நிய பாஷைகள் பேசுகிறோம், எல்லாம் சரி. ஆனால் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கேட்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். குருடனுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து அந்த குருடனுக்கு பார்வை கொடுத்தார். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது வேதவசனம் இப்படியாக கூறுகிறது, நீங்கள் ஜெபத்திலே கேட்பவைகள் எவைகளோ அவைகளை பெறுவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். மார்க் 2 முதல் 5 வரை ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவிடம் வந்தார்கள். இயேசு அந்த 4 பேரின் விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம், நாம் மற்றவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது இயேசு மற்றவர்களுடைய வியாதியை சுகமாக்குகிறார், மற்றவர்களுடைய பாவங்களை நீக்குகிறார். பாருங்கள், அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த அந்த 4 பேருடைய விசுவாசத்தை வைத்து இந்த திமிர்வாதக்காரனுக்கு இயேசு சுகத்தையும் கொடுத்தார், அவருடைய பாவத்தையும் மன்னித்தார். மத்தேயு 8 முதல் 13 வரை 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை பார்த்து அவருடைய வேலைக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். லூக்கா 18 மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதவசனம் தெளிவாக கூறுகிறது. இன்று அநேகர் நாம் வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாய், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும்.
1 தீமோத்தேயு 4:1-6 வரை விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. லூக்கா 8 12 வயது உள்ள ஒரு குமாரத்தி மரித்து போகிறாள். ஆனால் இயேசு கூறுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அநேக காரியங்களை குறித்து உலக ஜனங்கள், உறவினர்கள், நண்பர்கள் சொல்லலாம், இது அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு, இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு நல்லதே நடக்காது, இந்த காரியம் அவ்வளவுதான், இனிமே உனக்கு உன்னுடைய வருமானம் குறைவுபட்டு போச்சு, உன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சு போச்சு, இனி நீ வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது, இது ஒரு மரித்து போன சூழ்நிலை, உன்னால நீ பிழைக்க முடியாது அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நாம் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, நாம் மரித்து போகின்ற சூழ்நிலையிலே காணப்பட்டால் கூட, எல்லாம் முடிந்தது என்கிற சூழ்நிலையில நாம் இருந்தால் கூட, அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அதை நல்லபடியாக ஆண்டவர் ஆரம்பித்து கொடுத்து உங்களை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்பேற்பட்ட மரித்து போன சூழ்நிலையில் இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக உயிரடைய செய்வார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அதற்குண்டான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.